ஹே கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு சிறகடிக்க சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து விஜயா வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. விஜயா பார்க்கும்போது ரவியும் ஸ்ருதியும் ஒன்றா வருவாங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். வாமா ஸ்ருதி வா, ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ வருவேன்னு நினைக்கவே இல்லை, வாமா வாமான்னொடனே ஸ்ருதி ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாங்கள் ஒரு விஷயம் பேச தான் வந்தோம். நான் வந்து கூட இருக்கலாம் வரல. இப்படி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் இங்கே வருவேன்னு கூட தெரில. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அப்படி என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்பாங்க. நீத்து புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா ஆண்டி, நம்ம ஃபேமிலிக்கு எதிரானோடனே பூக்கடை ஆரம்பிச்சிருக்காளா? பூக்கடை ஒன்றும் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் இல்லையேம்மா. பூக்கடை வச்சிருக்கவ நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டான். அது இல்லாமல் மீனாவே வச்சிருக்கும் போது நீத்து பணக்காரி, அவள் பெருசாகவே வைப்பான்னு சொன்னோடனே, நீங்கள் மீனாவை பற்றியே இது பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராத ஆண்டி. எப்போ பாரு ஏன் மீனாவே வம்புக்கு எடுக்கிறீங்க? நாங்கள் மீனாவை பற்றி பேச வரல. நீத்து வந்து பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா, அதுவும் ரவி பேரில் ஆரம்பிச்சிருக்கானோடனே, ரவின்றது நல்ல பேர் தானம்மா, சூரியன் சொல்லிட்டு அவங்க புரியாமலே பேசுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புரிஞ்சோடனே, உன் பேரில் ஆரம்பிச்சிருக்காளா, இன்னும் இவளுக்கு இந்த கிறுக்கு தெரியலையானோடனே, இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் சொன்னோடனே, சிந்தாமணியா? சிந்தாமணி ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் வந்து சிந்தாமணி கிட்ட பேசி இது என்ன ஏதுன்னு இது பண்ணுறேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத சொல்லுவாங்க. அவளும் கிளம்பிடுவா. இங்கே வந்து மனோஜ் கிட்ட வந்து கிறிஷ் வந்து வருவான். கிறிஷ் வந்துட்டு, டேடி சைன் பண்ணுங்க, மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, சைன் பண்ணுங்கன்னு. யாருக்கு? யாருடா அப்பான்னு தள்ளிப்போன்னு சொல்லிட்டு, உன்னை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, நீ என்னை அப்பான்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அவன் மறுபடியும் வரும்போது மனோஜ் அவனை திட்டி தள்ளி விட்டுருவான். இது ரோஹிணி கரெக்டாக வந்துட்டு, ஆம், ஏன் கிறிஷ் ஏன் மனோஜ் தம் பிள்ளைய தள்ளி விட்ற? நம்ம பையன் பாவம், அவன் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட சைன் வாங்கணும் எவ்வளோ ஆசையாக வரான். ஏன் மனோஜ் இப்படி பண்ணுற? உனக்கு எங்களை விட பிஸ்னஸ் தான் முக்கியமான்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுவான். உடனே மனோஜ் வந்து, ஓ இதெல்லாம் ஓ வேலையா, நீ தான் சொல்லி கொடுத்து பண்ணுறியா, இதெல்லாம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத நீன்னு சொன்னோடனே சரி வாடா, உங்கள் அப்பாவுக்கு நம்மளை விட பிஸ்னஸ் தான் முக்கியம். எப்பயுமே எப்போ பாரு ஏன் மனோஜ் பிஸ்னஸ்ஸே இருக்கிற, நம்ம பிள்ளைய கவனிக்கவே மாட்டேற, பாவம் அவன் சொல்லிட்டு பயங்கரமாக சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். இதை சுற்றி இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தவொடனே, ஓ இவன் சரியான அரகன்ட்டு போல், இவன் கடையில் போயிட்டு நாங்கள் பொருள் வாங்க வந்தோம் பாருன்னு சொல்லிட்டு வாங்கின பொருள் எல்லாத்தையுமே வச்சுருவாங்க. இதை பார்த்தோன்னே ரோஹிணி நல்லா சிரித்து வெறுப்பேற்றிட்டு போயிடுவா. இங்கே கடையில் வேலை செய்கிற பொண்ணு அழுவா. நீ ஏம்மா அழுகுறனோடனே, கடையில் இருக்கிற கஸ்டமர்லாம் இந்த ஓனர் இந்த பொண்ணு வச்சுருக்கான் போல், அதனால தான் அந்த அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டவுடனே மனோஜ்க்கு ஒன்றுமே புரியாது. இங்கே வந்து பாரும் சிவனும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, விடுகதை வீடியோ. இதை வந்து கரெக்டாக சிந்தாமணி அப்போ தான் வருவாங்க. வந்துட்டு, பாரு சூப்பராக இருக்குது வீடியோ சொல்லிட்டு அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. உடனே கரெக்டாக விஜயா வந்துவாங்க. மாஸ்டர் ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு. சிந்தாமணி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எனக்கே இந்த மாதிரி துரோகம் பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சிந்தாமணிக்கு ஃபஸ்ட்டு புரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் சொல்லுவாங்க, நீத்துக்கு நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நீத்துவா, இப்போ நான் கொடுக்கலனாலும் வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து அவளுக்கு கொடுக்க தான் போகிறாங்க. நான் கொடுத்தேன்னா அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அவளை ஒரேடியே காலி பண்ணிடலாம் மாஸ்டர், அதுக்காக தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. ஓ அதுக்கு தான் பண்ணுறீங்களா? நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நான் போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா மாஸ்டர் சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்களும் நம்பிடுவாங்க. அதோட இன்னைக்கு நைட்டு வந்து வீட்டில் காமிச்சாக்கா கரெக்டாக மறுபடியும் ரவியும் ஸ்ருதியும் வருவாங்க. ஸ்ருதி வந்தவொடனே, ஆண்டி என்ன ஆண்டி ஆச்சுன்னொடனே, ஸ்ருதி நீ எதுவும் கவலைப்படாத, அந்த கடையை காலி பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நீ என் பொறுப்பில் விட்டுரு, நீ ஃப்ரீயாக இருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக மனோஜ் வருவான். மனோஜ் ரொம்ப சோகமாக டல்லாக வருவான். என்னடா மனோஜ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கடையில் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே, அவங்களும் ரோகிணியும் பயங்கர கிரிமினல் தான், அவங்களும் ஏதாவது பண்ணி இது பண்ணுறாங்க, ஆனால் அவங்க மாற்ற வேலையில் நீயும் கரெக்டாக போய் சிக்கிறன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் வந்து டீஸ் பண்ணுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.